வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அடிப்படை இயற்கணிதத்தில் பயிற்சி 2.3ல் 5வது கணக்கு பார்க்குறோம். ஒவ்வொன்றும் 100 மதிப்பெண்கள் கொண்ட 5 பாடங்களில் மதிப்பெண்களின் சராசரி 90 அல்லது அதற்கு மேல் இருந்தால் தரம் ஏ ஆகும். ஒரு நபர் முதல் 4 பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் 84, 87, 95, 91 எனில் 5ஆம் பாடத்தில் குறைந்தபட்சம் என்ன மதிப்பெண் பெற்றால் தரம் ஏ கிடைக்கும். நம்மளுக்கு இது ஏற்கனவே சராசரி கண்டுபிடிக்கிறது எல்லாமே நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படித்தது தான். இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, 4 பாடத்தில் அவங்க மதிப்பெண் எடுத்திருக்காங்க. 5வது பாடத்தில் என்ன மதிப்பெண் பெற்றிருப்பாங்கன்னு கொடுத்துட்டாங்க. சராசரி என்ன கொடுத்துட்டாங்க, 90ன்னு கொடுத்துட்டாங்க. சராசரினா என்னது, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களின் கூட்டுத்தொகை டிவைடட் பை மொத்த புள்ளிகளின் எண்ணிக்கை. அதான் அதே தான் இங்கேயும். இங்கே 5 மதிப்பெண்கள் இது கொடுத்துருக்காங்க. 5வது மதிப்பெண் நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 5வது தேர்வில் எடுத்த மதிப்பெண்ணை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 5வது தேர்வில் இதை இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்கம்மா. தேர்வில் ஏன்னா நம்ம கூட்டு சராசரி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக தான் நான் என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எடுத்த மதிப்பெண் எக்ஸ் என்க. சரி, இப்போ நம்ம சராசரி கண்டுபிடிக்க போகிறோம். சராசரியில் என்ன இருக்குது, 84 + 87 + 95 + 91 + எக்ஸ். அந்த 5வது மதிப்பெண் எக்ஸு டிவைடட் பை எத்தனை தேர்வு, 5 தேர்வு, அதனால் 5. சராசரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 90. எல்லாத்தையும் கூட்டினோம்னா என்ன வருது, 357 + எக்ஸை ஒன்றும் பண்ணக்கூடாது. 5 = 90. குறுக்கு பெருக்கல் கொடுங்க. 357 + எக்ஸ் = 450. அப்படின்னா எக்ஸ் = 450 - 357. எப்படி இருக்கணும், இந்த மதிப்பெண் 90க்கு மேலே இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மதிப்பெண் எப்படி இருக்கணும், 90க்கு மேலே. அதனால் நம்ம இங்கே என்ன இருக்குது, ஈக்குவாலிட்டி சைன், ஈக்குவலுக்கு பதில் ஈக்குவாலிட்டி சைன் போட்டுக்குவோம். ஓகேவா? நம்ம எப்பயுமே செய்கிற மாதிரி தான் இந்த கணக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த இது போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த மதிப்பெண் என்ன வருது, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கணும், வகுத்தோம்னா என்ன வருது, நம்மளுக்கு கழிச்சிட்டோம்னா 50னா 3 இருக்கணும், 93 வருது. எக்ஸ் 93 விட குறைஞ்சபட்சம் 93 மார்க் வாங்கணும் அவருக்கு ஏ கிரேடு வாங்க. அப்படின்னா என்னது, ஏ கிரேடு. தேர்ஃபோர் ஏ கிரேடு வாங்குவதற்கு (93) மதிப்பெண்கள். அதுக்கு மேலே எடுத்தால் பரவாயில்ல, குறைஞ்சது 91 குறைந்தபட்சமாக எடுத்திருக்க வேண்டும். குறைந்தபட்சமாக பெற்றிருக்க வேண்டும். புரியுதா மாணவர்களே? எளிமையான கணக்கு தான், கொஞ்சம் நம்மளை சுற்றி விட்டுருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. கணக்கு கேட்ட விதம் தான் வேறு. மற்றபடி எப்பயுமே நம்ம செய்கிறது போல தான் இந்த கணக்கு இருக்கும். அடுத்த கணக்கில் சந்திப்போம்.